கங்காவும் குமரனும் வண்டியில போறாங்க. விஜயும் காவேரியும் ஒரு வண்டியில போறாங்க. கங்கா குமரன் கிட்ட பேசிக்கிட்டே வர்றாங்க. விஜய் வேகமா வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டாங்க. அப்ப விஜய்க்கு சந்தேகம். வண்டியை நிப்பாட்டிட்டாங்க. குமரனுக்காண்டி வெயிட் பண்றாங்க. விஜய் சொல்றாரு, இங்கேயே நல்லா இருக்கு, இங்கேயே போட்டோ எடுத்துட்டு போவோமா? காவேரி சொல்றாங்க, இந்த வியூ பாயிண்ட்லாம் மன்னவனூர்ல இருக்கு, அங்கேயே நம்ம போட்டோ எடுத்துக்கலாம், அங்கேயே டயத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. காவேரி டெஸ்டினேஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதான் ஊருக்கு போக கூடாதுங்கிறது டென்ஷனாவே இருக்குமா. நெல்லுங்க மாமா, வழி மாறி வந்துட்டோமோன்னு எங்களுக்கு டவுட் வந்துருச்சு. கரெக்டான ரூட் தாங்க விஜய், மேப் வேணா போட்டுக்கலாமா குமரன்? எதுக்குங்க மேப் எல்லாம், இது என் சொந்த ஊரு, எதுக்கு மேப் எல்லாம் போட்டுக்கிட்டு? குமரன், நல்லா தெரியும்ல? நல்லா தெரியும் விஜய், வாங்க என் பின்னாடியே. கொஞ்சம் தூரம் வந்த உடனே குமரன் சொல்றாரு, வழி மாறி வந்துட்டோமோன்னு எனக்கு டவுட்டா இருக்கு விஜய். சரி, லெஃப்ட் வந்துச்சுல்ல, அப்பவே நம்ம திரும்பி இருக்கணும், ரொம்ப நாள் ஆச்சா, அதனால குழம்பிட்டேன். விஜய் அப்பவே சொன்னாரு இந்த லெஃப்ட்ல தான் போகணும்னு. நான் தான் உங்களுக்கு தெரியும்னு உங்க பின்னாடியே வர சொல்லிட்டேன். காவேரி, உங்க மாமாவை நம்மள ஃபாலோ பண்ணி வர சொல்லு. இந்த லொகேஷன்ல 2 ஜோடிகளும் போட்டோ எடுத்துக்கிறாங்க. அத்தை தான் காவேரி, தங்கச்சி புருஷன் வந்திருக்கான்னு வகை வகையா செய்யற போல இந்த மாதிரி குமரனுக்கு சமைச்சு போட்டிருக்கியா? அதுக்கு மூஞ்சிய கோணுது. உங்க பையனையே கேளுங்க அத்தை. என் பையனை நான் அதுக்கு கேட்கணும்? பார்த்தாலே தெரியாதா எவ்வளவு செழிப்பா இருக்கான்னு? என்னக்கா இவ்வளவு சீக்கிரத்துல செஞ்சுட்ட? நான் தான் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வர்றேன்னு சொன்னேன்லக்கா. குமரனோட அம்மா சொல்றாங்க, உங்களுக்காண்டி இவ்வளவு பொறுப்பா செய்வா போல, எங்களுக்கெல்லாம் ஒரு துரும்ப கூட கிள்ளி போட மாட்டா. அக்கா ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? என்னடி காவேரி, வஞ்சம் வச்சு பேசுறியா? என் மகன் முட்டி வலிக்கு டாக்டரை பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். நானும் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்குது, நீங்க வாட்டுக்கு கூத்தடிச்சுட்டு வர்றீங்க. நாங்க அப்பவே கிளம்பிட்டோம், மாமாவோட வண்டி தான் பஞ்சர் ஆகி லேட் ஆயிடுச்சு. என்ன ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க மாதிரி என்கிட்ட சொல்றீங்க? 2 வண்டியுமா பஞ்சர் ஆச்சு? ஒரு வண்டி நல்லா தானே இருக்கு, அவங்கிட்ட கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? என்னைக்கு தாண்டி என்ன மனுஷியா மதிச்சிருக்கீங்க? நானே உங்களை ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போயிட்டு வர்றேன். நான் பெத்ததே சரியில்லை, நான் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? நானே டாக்டரை பார்த்து மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். அத்தை உண்மையாவா? இந்த மகராசி இங்க இருப்பாளா மாட்டாளா? ஒரு நாள் என் பிள்ளை மொத்த பாத்துக்கிட்டு போமேன்னு இங்கே இருக்கிறேன். உங்களுக்கு பொறுக்காது. காவேரி, டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, எல்லாரையும் சாப்பிட கூப்பிடு சொல்றாரு. எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிடலாமேன்னு சொல்றாரு. காவேரியும் கங்காவும் உட்கார போறாங்க. அப்ப குமரனோட அம்மா சொல்றாங்க, எல்லாரும் உட்கார்ந்துட்டா யாரு பரிமாறுறது? அந்தவங்களுக்கு பரிமாறிட்டு கடைசியில சாப்பிடுறதுதான் பொம்பளை பிள்ளைக்கு அழகு. ஜெய், எங்க அத்தை கிட்ட இருந்து 40% தான் வெளியே வந்திருக்கு, இன்னும் நிறைய வரும். என்னப்பா காவேரி என்னை பத்தி ஏதாவது சொல்றாளா? இல்ல அத்தை, சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்தோம், எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சொல்றாரு காவேரி கிட்ட, இங்க இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா லைட்டா போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அதான் நாளைக்கு கிளம்பிடுவோம்ல, இன்னைக்கு ஒரு நைட்டு மாத்திரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அளவுக்கு எல்லாம் போர் அடிக்கல, இந்த இடத்த விட்டு கிளம்ப போறோமேன்னு கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்கு, அவ்வளவுதான். காவேரி சொன்னேன்ல, மிக்ஸ்டு ஃபீலிங், அது அப்படிதான் இருக்கும். டைம் ஆயிருச்சு, தூங்கலாமா? அதுக்குள்ளயா காவேரி, சின்ன ரெக்வஸ்ட், லைட்டா ட்ரிங்க் பண்ணிக்கலாமா? பாஸ், புதுசா ரெக்வஸ்ட் எல்லாம் கேக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ட்ரிங்க் பண்ணிக்கோங்க. குமரன், அம்மா சேஃபா வீட்டுக்கு போயிட்டாங்களா? போயிட்டாங்க விஜய். ஆமா வந்தாச்சு, நீங்க உங்க கச்சேரி ஆரம்பிங்க. என்ன காவேரி கச்சேரி? கங்கா காவேரி கிட்ட கேக்குறாங்க. என்ன விஜய் குடிப்பாரா? கிளைமேட்டுக்காண்டி கொஞ்சோண்டு குடிப்பாருக்கா, அதுவும் இங்க வந்ததுக்காண்டி இப்பதான் குடிக்கிறாரு. காவேரி பாத்துக்கோ, நம்மளே அலோவ் பண்றோம்னு நினைச்சா ரொம்ப பண்ணுவாங்க, நல்லா கவனமா இருக்கு. ஈக்வடாரின் நாணயம் சுக்ரி.